வேண்டாமா? அதுக்குதான் சரியை கொண்டு வந்திருக்கிறார். சரி, அவர்கள் எல்லாம் இந்த மாணிக்க வாசகர், அப்பர், சுந்தரர் இவர்களெல்லாம் இருந்ததெல்லாம் சரியையில் ஞானம், கிரியையில் ஞானம், யோகத்தில் ஞானம், ஞானத்தில் ஞானம். அது படிப்படியா நம்ம ஆராய்ஞ்சு பார்த்தீங்கன்னா அப்படி தெரியும். நம்ம எடுத்த உடனே சரியையே கூட சரியா செய்யறது இல்லை. உலகாரப்படி போகணும் அப்படின்னாக்கா நம்மளோட வேலையை முடிச்சுட்டு நமக்கு லீவ் இருந்தாதான் அன்னைக்கு போவோம், இல்லைன்னா என்னால வர முடியாது அப்படின்னு சொல்லிடுவோம். ஆனா இந்த பிறவிய இறைவனை அடைவதற்கு அதற்கு இடையில் நாம் விவேகானந்தர் அழகாக சொல்லுவார், இந்த கருவிகளை சுத்தப்படுத்த வேண்டும் என்று சொல்வார். கருவிகளை எப்படி சுத்தம் பண்ணுவது? நம் உடலை நீரால் கழுவி விடுகிறோம். இந்த மனசை எப்படி சுத்தப்படுத்துறது அப்படின்னு சொன்னா அந்த அட்டாங்க யோகம் என்ற ஒரு முறையை வைக்கின்றார். யமம், நியமம், ஆதனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி. இந்த 8 நிலைகளை நம்முடைய சமுதாயம் மறைத்து வைத்து விட்டது. ஞானசம்பந்தர் பெருமான் நம்முடைய திருவாரூருக்கு செல்கிறார். அப்பொழுது தமிழ் மனத்ததாக கூறுகிறார். அப்பொழுது பார்த்தீர்கள் என்றால் இந்த சீடர்களை விட்டு அதை தோண்ட சொல்றாராம். பாத்தீங்கன்னா அப்படியே செப்பேடில் அந்த 3000 பாடலும் இருக்கிறது. எதற்காக கையில் இங்கு வந்தார்? சற்று நாம் யோசிக்க வேண்டும். குழந்தைகளுக்கு நாம் கண்டிப்பாக இந்த யம நியமத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டும். ஆனால் எல்லாம் அரசு மறந்து விட்டது, ஆதீனம் மறந்து விட்டது, அடியார்கள் நாமும் மறந்து இருக்கிறோம். இப்படி பேசணும்னு தவறாக தயவு செய்து நினைக்க வேண்டாம். நம்ம குழந்தைங்களுக்கு விதி உசுரத சொல்லிக் கொடுக்கிறோம், டிவி எப்படி ஆன் பண்றது சொல்லிக் கொடுக்கிறோம், எல்லாமே சொல்லிக் கொடுக்கிறோம். ஆனால் எப்படி வாழ வேண்டும் என்பதை நாம் சொல்லிக் கொடுக்க மறந்து விட்டோம். சொல்றாரு, அறவழி ஆறவர்கள் அறிவார் அவர் தோத்திரங்கள். தேவர்களும் நம்ம இங்க இருந்து போறோம் பாத்தீங்களா, சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவர் செல்வர் சிவபுராணத்தில் பல்லோரும் ஏத்த பணிந்து என்று சொல்கிறார் அல்லவா மாணிக்க வாசகர். அந்த அனுபவத்தை நம்முடைய சுந்தரர் பெருமான் அப்படி எழுதி இங்க கீழே போடுறாரு. ஔவையார் வேகமா பூசை பண்றாளாம். சேரமான் பெருமான் போயிட்டாரு, சுந்தரர் போயிட்டாரு, நான் மட்டும் இப்படி கிடக்குறேனே, கஷ்டப்படுறேனே அப்படின்னு சொல்லிட்டு சற்று பொறும் அவ்வையே, அவர்களுக்கு முன் உன்னை கைலை மலையில் சேர்த்து விடுகிறேன் என்று சொன்ன உடனே தான் இந்த அவை அவர்கள் அந்த சீத கதை பற்றி படிக்க போறீங்க. சோ இப்படி ஒன்னொன்னா நம்ம கொடுத்துருக்கத அமைதியா உட்காந்து நீங்க இப்படிலாம் ஓடுறீங்க அப்படிலாம் நீங்க ஒண்ணுமே புரியாது. நம்ம அப்படிதான் ஓடிக்கிட்டு இருக்கோம், உலகப்பற்றுல ஓடிக்கிட்டே இருக்கோம். பொருள் தேடுறமே தெரிய தவிர பரம்பொருளை தேடுவது கிடையாது. அருட்பெரும் சோதி அருட்பெரும் சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் சோதி. வள்ளலார் முன்னாடி திருமலை என்ன சொல்றாருன்னா, தொன்மையான மருந்து சொல்ல ஒண்ணாவே இந்த ஒளி இருக்கு இல்லையா, ஓசை ஒளி எல்லாம் ஆனாய் நீயே உலகுக்கு ஒருவனாய் நின்றாய் நீன்னு சொல்றாரு. அந்த கான்செப்ட தான் கையில வலையில பாக்குறாங்க. கழுத்து மடங்காம பாரு எல்லாம் சொல்ற. இது ஒரு ஆசனம். சிவபெருமான் ஆசனத்தில் அமர்ந்து அவர் தான் தோன்றி ஈஸ்வரர். அவர் என்றும் பிறப்பு இறப்பு அற்றவர். நந்தி என்றால் நம்ம மாடு காளை மாட நினைச்சிட்டு இருக்கோம். நந்தி என்றால் பிறப்பு இறப்பு அற்றவர். இவ்வளவுதான்.